சென்னை பட்டினப்பாக்கத்தில் விநாயகர் சிலை விசர்ஜன நிகழ்ச்சி நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நாளை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரையில் நடைபெற இருப்பதால் இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைநகர் சென்னையில் 1519 விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட காவல்துறை அனுமதி வழங்கியது. பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நாளை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரையில் கரைக்கப்படுகிறது. முன்னதாக விநாயகர் சிலைகளை கரைக்க பட்டினப்பாக்கம் காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவெற்றியூர் கடற்கரை, நீலாங்கரை பல்கலை நகர் கடற்கரை போன்ற இடங்களில் கரைக்க காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. லாரிகள், ஜேசிபிகள் மூலம் எடுத்து வரப்படும் விநாயகர் சிலைகளை கடற்கரை வரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக மணல் பரப்பில் கட்டிடக் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அதிக எடை கொண்ட விநாயகர் சிலையை கிரெயின் மூலம் கொண்டு வரப்படுவதற்காக 2 கிரெயின் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விநாயகர் சிலைகளை கரையில் இருந்து கடற்கரை வரை நோக்கி செல்வதற்கு ராம்ப் வடிவில் இரும்பு தகடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு நலன் கருதி தற்காலிக உயரக கோபுரங்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக திருவல்லிக்கேணி ரத்னாகேப் வழியாக விநாயகர் சிலைகள் மெரினா கடற்கரை, நொச்சிக்குப்பம் லூப் சாலை, பட்டினப்பாக்கம் வழியாக ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இதனால் நாளை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த ஒரு வணிக வாகனங்களும் செல்ல அனுமதி இல்லை. கடைகள் திறக்கக்கூடாது என காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் காரணமாக ஒரு சில இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. நாளை இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் காரணமாக பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசாபுரத்தில் அந்த விநாயகர் சிலையை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.